ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலை கோவிலிலே ஸ்ரீராமர் புனிதமான கர்ப்ப கிரகத்தின் முன்பு அமைந்துள்ள ராமர் மேடை, அதாவது ராமுலவாரி மேடாவில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அந்தராலய மண்டபத்தின் உள்ளே விஸ்வக்சேனர், சக்கரத்தாழ்வார், கருடன் மற்றும் பிற பரிவார தேவதைகளின் சிலைகள் உள்ளன. வானர ரூபமுள்ள ஒரு வெண்கலச் சிலையும் உள்ளது. இந்த தேவதை ஒரு பிரமிப்பு நிலையில் ஏதோ ஒன்றை கண்டு ஆச்சரியத்தில் இருப்பதை போன்று தோற்றமளிக்கிறது. அதன் வலது ஆள்காட்டி விரலால் தனது மூக்கின் நுனியை தொடுவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. புகழ்பெற்ற கலை வரலாற்று ஆசிரியர் டாக்டர் சி. சிவராமமூர்த்தி அவர்கள் கிஷ்கிந்தாவின் வானர மன்னன் சுக்ரீவன் என்று இந்த உருவத்தை அடையாளம் கண்டுள்ளார். டாக்டர் மூர்த்தி அவர்கள் சோழர் காலத்தின் நினைவு சின்னமான தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பனியூர் கிராமத்தில் சிலையின் பாணியை குறிப்பிடுகிறார். சுக்ரீவன் என்று அடையாளம் காணப்பட்டாலும் கூட பல யாத்ரீகர்கள் இந்த சிலையை ஸ்ரீ ஹனுமான் என்று பயபக்தியுடன் வணங்குகின்றார்கள். இந்த பகுதியில் உள்ள ஹனுமான் போன்ற வெண்கலச் சிலைகள் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இது டிடிடி வெளியீடுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புராணத்தின்படி ஜெகதாச்சாரியர் சுவாமி ராமானுஜர் இந்த விக்கிரகங்களை திருமலை கோவிலிலே நிறுவியதாக கருதப்படுகிறது. ஸ்ரீராமரின் விக்கிரகம் திரிபங்கத்தில் காட்சியளிக்கிறது. அவரது இடது கை வில்லையும் வலது கையில் அம்பும் பிடித்துள்ளார். ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீராமரின் வலது பக்கம் தாமரையை கையில் ஏந்தியபடி அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ லக்ஷ்மணன் ஸ்ரீராமரின் இடது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இருவரும் ஜடாதாரிகளாக, அதாவது கிரீடங்கள் எதுவும் இல்லாத கூந்தலை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இது அவர்களின் வனவாசத்தை குறிக்கிறது. ஸ்ரீராமர் தனது வனவாசத்தின் போது லக்ஷ்மணருடன் வெங்கடாத்ரிக்கு விஜயம் செய்ததாக நம்பப்படுகிறது. அதனால் தானோ அவர்கள் ஜடாதாரிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராமரை சுற்றி நடக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான கதை என்னவென்றால், ஜெகதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் தனது தாய் மாமாவான ஸ்ரீ திருமலை நம்பியிடம் இராமாயண நுணுக்கங்களை கற்க திருப்பதிக்கு வந்தபோது ஒரு அமர்வின் போது சுவாமி ராமானுஜர் ஸ்ரீராமனின் வனவாசம் மற்றும் வனவாசத்தின் போது அவர் சந்தித்த சிரமங்களை பற்றி அறிந்தபோது அவர் சோகத்தில் மூழ்கினார். மேலும் அவர் வெங்கடேச பெருமானை வணங்குவதற்காக திருமலைக்கு ஏற முடியாததை உணர்ந்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி முதியவராக மாறு வேடமிட்டு சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் சிலைகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் ஆனந்த நிலையத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சிலைக்கு பக்கத்திலே ஸ்ரீ ராமானுஜர் இந்த சிலைகளை நிறுவியதாக கருதப்படுகிறது. ஹனுமான் அஞ்சனாத்ரி மலையிலே தோன்றினார் என்று டிடிடி நம்புகிறது. பேடி ஆஞ்சநேயர் கருடனுக்கு பின்னால் வெங்கடேஸ்வரரை எதிர்கொண்டுள்ளார். இது உண்மையில் ஸ்ரீராமர் கலியுகத்திலே ஸ்ரீ வெங்கடேஸ்வரராக அவதாரம் எடுத்துள்ளார் என்பதை குறிக்கிறது. ஓம் நமோ வெங்கடேசாய.